பறையர்கள் சமுதாயம் அந்த சோழ நாட்டில் மிகப்பெரிய உயரத்தில், மிகப்பெரிய வலது இடது பிரிவாக மிகப்பெரிய உயரத்தில் இருந்தார்கள். அதை பறைசாற்றுவதற்காகவே பரகேசரி என்ற பட்டத்தோடு மன்னர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இவரும் எப்படி பெரும்பெயர்னா அந்த பரகேசரி மன்னர் கரிகால் சோழன் இப்படின்னு சொல்லி. அப்ப பாருங்க அந்த பாடலை பாருங்க. நெடுங்கால் மா அத்து குறும்பறை பயிற்றும் செல்குடி நிறுத்த பெரும்பெயர் கரிகால் வெல்போர் சோழன் இடையாற்று அன்ன நல்லிசை வெறுங்கை தருமார் பல்பொறி புலிகேள் உற்ற பூவிடை பெருஞ்சினை. இதுதான் அந்த 5வது ஸ்டான்ஸா சொல்லுது. இதற்கு பொருள் எப்படின்னு பார்ப்போம். குறும்பறை நாட்டின் மா மன்னனாக நெடுங்காலம் ஆட்சி புரிந்து வருபவரும் பறை குடியில் பிறந்து ஆட்சி நுணுக்கங்களை கற்று அதே குடியில் தன்னை நிலைநிறுத்தி பெரும் பெயரும் புகழும் கொண்ட பெரும்பறை நாடு என்று அழைக்கப்பட்ட சோழ நாட்டில் எப்போரிலும் வெற்றி பெறும் பரகேசரி கரிகால் சோழ மன்னர் நல்ல இசை எப்போதும் முழங்கி வருவதும், நல்ல கூறிய அறிவு படைத்த பொறியாளர்கள் நடத்தப்படும் பெரிய பெரிய கம்பெனிகள் மூலம் பெரும் செல்வ செழிப்பில் மிதக்கும் குறும்பறை நாட்டின் தலைநகர் இடையாறு போல நம் பட்டணத்தையும், நம் நாட்டில் உள்ள அனைத்து பட்டணத்தையும் மாற்ற கரிகால் சோழன் வருவார். அப்போது உன்னை மணப்பார். எனவே நீ கவலை கொள்ளாதே என்று தோழி ஆறுதல் கூறியதாக எழுதப்பட்ட அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடலோட வரலாறு என்னவென்றால், சோழ மன்னன் ஆக்சுவலாக நீ கதவு பூட்டிது. உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரில. இருங்க நான் ட்ரை பண்ணுறேன். கரெக்டா இது வந்து சோழன், சோழன் இருக்கா. அடுத்துக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா சிவ கொழுந்தன் ழு வருதுங்க பாத்தீங்களா. அடுத்து ராஜேந்தி ரதோ வருது பாருங்க கோடுக்கு பக்கத்துல. ராஜேந்திர சோழ வி ரு இப்ப ர ய இன், அதாவது சிவக்கொழுந்தன் ராஜேந்திர சோழ விழுப்பறையன். இது இருக்கிற இடம் பெருமுக்கல் முத்தியாஜலீஸ்வரர் சிவன் கோயில். இதுக்கான ஆதாரம் நான் அந்த வீடியோலே போட்டிருக்கேன். இதுதான் நேரடி செவுறது கல்வெட்டு இருக்கிற இடம். சிவ கொழுந்தன் ராஜேந்திர ரதோ கோடு பக்கத்துல பாருங்க. ராஜேந்திர சோழ விழுப்பறையன். இங்க வந்து நம்ம ஆளுங்க பாக்குறவங்க பார்த்து உணர்ந்துக்கோங்க. ராஜேந்திர சோழனுடைய உண்மையான குடி குலம் வம்சம் இதுதான். விழுப்பறையர்கள் வம்சம் தான் இது. சில பேர் விழுப்பறையர் வந்து பட்டம் அப்படின்வாங்க. பட்டம் கிடையாது, அதுவும் ஒரு குடி தான். இது எப்படி சொல்றேன்னா, நேரியன் பறையன்ட்டு ஒரு கொங்கு கல்வெட்டுல இருக்கும். அதே மாதிரி நேரியன் விழுப்பறையன்ட்டு இன்னொரு கல்வெட்டுல இருக்கும். இந்த நேரியன் வச்சு வர்றது எதுவுமே வந்து பட்டம் கிடையாது, குடிப்பேர் தான் அது. அப்போ ராஜேந்திர சோழரும் விழுப்பறையர் தான். அவங்க அப்பா ராஜராஜ சோழர் ராஜகேசரி வந்து கேரளாந்தக விழுப்பறையன் தான். அவரும் விழுப்பறையர் தான், இவங்களும் விழுப்பறையர் தான். அதே மாதிரி விஜயாலய சோழனும் விழுப்பறையர் தான். இந்த ஒரு கல்வெட்டு ஆதாரம் போதும். இது தவிர நமக்கு வேற ஏதோ புதுசா ப்ரூஃப்லாம் காட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆளுங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ராஜேந்திர சோழ விழுப்பறையன் இருக்கு. இதுல ராஜேந்திரன் ராஜராஜ சோழனின் மகன். அவருடைய பெயர் தான் இந்த விழுப்பறையன். இந்த விழுன்றது அதுக்கு என்ன அர்த்தம்னா, மேன்மையானவன், சிறப்பானவன், சிறந்தவன், உயர்ந்தவன் அப்படின்னு பல அர்த்தம் இருக்கு. இந்த விழுப்பறையனை நம்ம பெரும்பறையன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கான பொருள் இதில் கரெக்டாக இருக்கு. இதுதான் இந்த கல்வெட்டுடைய வாசகம். இந்த கல்வெட்டு வந்து பெருமுக்கல் முத்தியாஜலீஸ்வரா கோயிலில் இருக்கு, மலைக்கு உச்சியில் இருக்கு. இது வந்து அர்த்த மண்டபம் வடக்கு சுவராண்டா இருக்கு. யார் வேணா வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ஆதாரம் போதும் சோழர்கள் என்ன குலம் என்ன வம்சம்